உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஆரம்பிச்சு பின் கழுத்துல முடியலாம். ஒரு சிலருக்கு பின் கழுத்துல ஆரம்பிச்சு முன்னாடி வரலாம். தலைவலிக்கு மாத்திரை எடுத்து 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 அது வயிற்று அஃபெக்ட் பண்ணி வயிறு வலியும் கூட சேர்ந்து வந்துடும். இந்த ஒத்த தலைவலியால வேற ஏதாச்சும் உடம்புல பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக சைனஸ் ஹெட்டேக்கும் மைக்ரேன் ஹெட்டேக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஒருத்தவங்களுக்கு சைனஸ் ஹெட்டேக் இருக்குன்னா அவங்க ஆவி பிடிப்பாங்க சார், மாதிரி பண்ணலாமா? சின்ன பசங்களுக்கு சைனஸ் அதிகமாக வருது. சைனஸ் ஹெட்டேக் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தலைவலி இருக்கலாம், தலையை அப்படி ஆட்டினா தண்ணி ஆடுற மாதிரி இருக்கலாம், இந்த இடத்துல உங்களுக்கு ஹெவினஸ் இருக்கலாம், வீக்கா இருக்கலாம், மூக்கடப்பு இருக்கலாம், கண்ணில் வலி இருக்கலாம், கண்ணில் இருந்து தண்ணி கொட்டலாம். ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது ரெண்டு பேருக்குமே முழு திருப்தியில முடியணும். இப்ப ஒருத்தருக்கு மட்டுமே முடிஞ்சது இன்னொருத்தருக்கு முடியல அப்படின்னா அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்னால கூட அந்த ஹெட்டேக் வரலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க. எனக்கு இவங்க கிட்ட பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் முரளி. எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன் முரளி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ பொதுவாகவே ஒத்த தலைவலி எடுத்துக்கலாமே. இந்த ஒத்த தலைவலி வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் சார் இருக்குது? ஒற்றை தலைவலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமாக இன்னைக்கு காமனாக இருக்கிறது மன அழுத்தம் சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அந்த ஹெட்டேக் வரும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸ்ட்ரெஸ் ஒரு மேஜர் ரீசனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ அது மட்டும் தான் காரணமா இல்லை வேற ஏதாச்சும் காரணங்களாலேயே ஒத்த தலைவலி வருதா சார்? உடல் ரீதியான காரணம், மன ரீதியான காரணம். உடல் ரீதியான காரணம் அப்படின்றது நரம்பு சம்பந்தமான அல்லது மூளை சம்பந்தமான அல்லது வேறு ஏதேனும் உடல் சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த ஒற்றை தலைவலி வரலாம். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தலைவலி வரலாம். அது வேற பார்ட்டு. மனசு சம்பந்தமான தலைவலின்றது ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஆங்கர், ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதனால கூட அவங்களுக்கு அந்த மைக்ரேன் ஹெட்டேக் வரலாம். சரி, இப்போ அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு இந்த ஒத்த தலைவலி இருக்குன்னு எந்தெந்த அறிகுறி வச்சு தான் தெரிஞ்சுக்கலாம்? அதாவது இதோடைய பேர்லேயே இருக்குது ஒற்றை தலைவலி. அதாவது ஒரு பக்கமும் வரலாம், ஒரு சிலருக்கு ரெண்டு பக்கமும் வரலாம், ஒரு சிலருக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் மாறி மாறி வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆரம்பித்து குறிப்பிட்ட இடத்துல முடியும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஆரம்பித்து பின் கழுத்தில் முடியலாம், ஒரு சிலருக்கு பின் கழுத்தில் ஆரம்பித்து முன்னாடி வரலாம், ஒரு சிலருக்கு இந்த ரெண்டு சைடு மட்டும் பெயின் இருக்கலாம், ஒரு சிலருக்கு கண்ணோட வலி இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் தலையே முழுக்க வலி இருக்கலாம், கண்ணில் அழுத்தமோ வலியோ அல்லது வெடிச்சு போகிற மாதிரி ஒரு உணர்வோ இருக்கலாம், கண்ணில் ஃப்ளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், வாந்தி வர்ற உணர்வு இருக்கலாம், ஒரு சிலர் வாந்தி எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறையிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கலாம், சைடில் படபடன்னு துடிக்கலாம். அந்த பல்சேட்டிங் ஹெட்டேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் படக்குன்னு துடிக்கும். ஸோ அழுத்தி பிடிச்சா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த இடத்துல பெயின் சிவியராக இருக்கும், ஒரு சிலருக்கு கண்ணே வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும், கண்ணை மூடிட்டு இருந்தால் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒற்றை தலைவலிக்கு நிறைய அறிகுறிகள் உண்டு. ஒவ்வொரு விதமான தலைவலிக்கும் ஒவ்வொரு விதமான அறிகுறிகள் மாறுபடும். சில அறிகுறிகள் மாறுபடலாம். ஓகே, இப்போ இந்த ஒற்றை தலைவலி இருக்குது சார், அவங்க மாத்திரை போடலாமா டக்குன்னு சரியாகிறதுக்கு? நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஒற்றை தலைவலி வருது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்குவாங்க. இப்போ அந்த மாதிரி நாள்பட்டு அவங்களுக்கு செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு குடல் சம்பந்தமான இரைப்பை சம்பந்தமான தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தலைவலி போச்சு வயிறு வலி வந்துச்சுன்னு ஒரு பழமொழி இருக்கும். ஏன் தலைவலி போயிட்டு வயிறு வலி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலிக்கு மாத்திரை எடுத்து 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 அது வயிற்று அஃபெக்ட் பண்ணி வயிறு வலியும் கூட சேர்ந்து வந்துடும். ஆனால் தலைவலி போகுமான்னு பார்த்தீங்கன்னா தலைவலி போகாது, கூட வயிறு வலியும் சேர்ந்து தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலி இருக்குன்னு தைலம்லாம் தடவுவாங்க சார், தடவலாமா? அந்த ஸ்ட்ரெஸ் ஹெட்டேக் ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரீங்க, நீங்கள் சரியாக தூங்கலை அல்லது சரியாக தண்ணி குடிக்கலை அல்லது ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் படுக்கும்பொழுது லைட்டாக தைலம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தைலத்துடைய விறுவிறுப்பு தன்மையினால் அந்த வலி குறையிற மாதிரி தோணும். உண்மை என்ன அப்படின்னா அந்த வலி மாறி விறுவிறுப்பு தன்மை வர்றதுனால உங்களுடைய அட்டென்ஷன் முழுக்க முழுக்க அந்த விறுவிறுப்பு தன்மை எரிச்சல்ல போயிடும். அடுத்தது தைலம் தடவிட்டு நீங்கள் வேலை செய்யாமல் படுத்திருப்பீங்க. ஸோ அந்த ஓய்வுன்றது தலைவலிக்கு ரொம்பவே முக்கியம். ஓகே சார், இப்போ ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலி இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவீங்க? பொதுவாகவே ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். உடம்புல நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும். குறைஞ்சபட்சம் 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் தூங்கணும். அது ரொம்ப முக்கியம். ப்ராப்பரான ஃபுட்டு, அதாவது டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்டுடணும். சாப்பிடாம இருந்தாலும் நிறைய பேருக்கு தலைவலி வரும். இப்போ நீங்கள் வெயிலில் போகிறீங்க அப்படின்னா கொடை எடுத்துகிட்டு போகலாம், கையில் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது. பிரைட் ஆப்ஜெக்டை பார்த்தா நிறைய பேருக்கு தலைவலி வரும். அவங்க அந்த பிரைட் ஆப்ஜெக்டை பார்க்கறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. முக்கியமாக ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் பார்ப்பாங்க அல்லது டிவி பார்ப்பாங்க அல்லது சிஸ்டம் பார்ப்பாங்க. இப்போ அவங்க அந்த ரொம்ப நேரம் மொபைல் ஃபோனோ டிவியோ சிஸ்டமோ பார்க்கறத அவாய்ட் பண்ணிவிட்டு கண்களுக்கு சரியான ஓய்வு கொடுக்கணும். அந்த மாதிரி ஓய்வு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒற்றை தலைவலி தாக்கத்துலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம்.
ஓகே சார். இப்போ வந்து இந்த ஒத்த தலைவலியால வேற ஏதாச்சும் உடம்புல பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக ஒற்றை தலைவலி வருது அப்படின்னா அவங்களுக்கு மன அழுத்தம் இன்னும் அதிகமாகும். எந்த ஒரு விஷயத்திலையும் அட்டென்ஷன் போகாமல் இருக்கிறதுனால பார்க்குறவங்க பேசுகிறவங்க எல்லார்கிட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. அதனால என்ன ஆகும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து அங்கே பிரேக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒய்ஃப்க்கோ ஹஸ்பண்ட்க்கோ மைக்ரேன் ஹெட்டேக் இருக்கு அப்படின்னா அவங்க ஒய்ஃப் கிட்டயோ அல்லது ஹஸ்பண்ட் கிட்டயோ பேசும்பொழுது எரிஞ்சு எரிஞ்சு விடுறாங்க அப்படின்னா, அல்லது குழந்தைங்கள்ட்ட பேசும்பொழுது எரிஞ்சு எரிஞ்சு விடுறாங்க, ஆஃபீஸில் கலீக்ட்ட வந்து எரிஞ்சு எரிஞ்சு விடுறாங்க அப்படின்னா அங்கே நல்ல ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகுது இல்லையா? ஸோ மைக்ரேன் ஹெட்டேக் இருக்கு அப்படின்னா அதை உடனே அட்ரஸ் பண்ணி அதுலேருந்து ஓவர் கம் ஆக பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்னு ஒன்று இருக்குது, சைனஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ சைனஸ் அட்டாக் வரும்போது அவங்க என்னென்ன பண்ணலாம் சார்? இப்போ சைனஸ் ஹெட்டேக் அப்படின்றது வந்து ஒத்துக்காத பொருள் சாப்பிட்டாலோ அல்லது கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாலோ அல்லது சில்லுன்னு எதாவது சாப்பிட்டாலோ அல்லது அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலோ அவங்களுக்கு அந்த சைனஸ் ஹெட்டேக் வந்து வரலாம். சைனஸ் ஹெட்டேக்கும் மைக்ரேன் ஹெட்டேக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சைனஸ் ஹெட்டேக்கு நீங்கள் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, எந்தெந்த விஷயங்கள் உங்களை ட்ரிகர் பண்ணுதுன்னு பார்த்து அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சைனஸ் ஹெட்டேக் வராது. அதுக்கு ப்ரிவென்டிவ் மெத்தட் நிறையவே இருக்குது. சில்லுன்னு எதுவும் சாப்பிடக்கூடாது, பச்சை தண்ணியில் முகம் கழுவக்கூடாது, மூச்சு பயிற்சி ரெகுலராக பண்ணணும். உங்களுக்கு கோல்டு ஒத்துக்கலை அப்படின்னா அந்த கோல்டான ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, வெது வெதுப்பாக தான் சாப்பிடணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த சைனஸ் ஹெட்டேக் வராமல் தடுக்கலாம். ஒரு சிலருக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து சைனஸ் ஹெட்டேக் வரும். அவங்களுக்கு நோயினுடைய அறிகுறிகளை கேட்ட ஹோமியோபதி மருந்துகள், நோயினுடைய இம்யூன் பூஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ரெகுலராக வரக்கூடிய சைனஸ் ஹெட்டேக்ல இருந்து அவங்கள ஓரளவு பாதுகாத்துக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு சைனஸ் அட்டாக் இருக்குன்னா அவங்க ஆவி பிடிப்பாங்க சார், அது மாதிரி பண்ணலாமா? ஸ்டீமிங் பண்ணலாம். அது வந்து நேச்சுரல் மெத்தட் தான். ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படின்னா ஸ்டீமிங் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே நாளில் 4 முறை 5 முறை ஸ்டீமிங் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய அந்த கெமிக்கல் கலந்த வேப்போரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த வேப்போரன்ஸ் வந்து அந்த இதில் தண்ணியில் போட்டு அதை ஸ்டீம் பண்ணுவாங்க. அதனால மூக்கு, தொண்டை, கண்ணில் வந்து எரிச்சல் வர வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ பிளைன் வாட்டரில் நீங்கள் அதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட அந்த மருந்தை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டீமிங் பண்ணுறீங்க, சேஃபாக பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது 3 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது சேஃப். ஆனால் அதுவே நீங்கள் ரெகுலராக அடிக்கடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு தொந்தரவு வந்து உண்டு பண்ணலாம். இப்போ சைனஸ் அட்டாக் விட்டுலாம் சார், இப்போ சைனஸ் எடுத்துக்கலாமே, இந்த சின்ன பசங்களுக்கு எதுவும் சைனஸ் அதிகமாக வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வேர்வையில் ரொம்ப நேரம் விளையாடிட்டு வருவாங்க, தலையை துவட்ட மாட்டாங்க, குளிச்சுட்டு வருவாங்க, தலையை துவட்ட மாட்டாங்க, ஃப்ரிட்ஜில் இருந்து சில்லுன்னு டேரெக்டாக எடுத்து நிறைய சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்றது வந்து தெரியாது. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனை வரலாம். அப்போ சைனஸ் இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிடலாம் சார்? நல்லா ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுத்துக்கணும். நிறைய காய்கறிகள், கீரை, பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணலாம். பச்சை தண்ணியில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்கலாம். அவங்க குடிக்கிறதே வந்து வெதுவெதுப்பான தண்ணி வந்து குடிக்கலாம். சிட்ரஸ் பழங்கள் வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. ஒத்துக்குது அப்படின்னா சிட்ரஸ் பழங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை தானாக அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இப்போ சைனஸ் அதிகமான ஆஸ்துமா மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்க, உண்மையா சார்? நேச்சுரல் கிளென்சிங் சிஸ்டம் சொல்லுவோம். மூக்கு, சைனஸ், தொண்டை, லங்ஸ். இப்போ லங்ஸ்க்கு போகிறது வந்து 100% பியூரிஃபைடு ஏர். மூக்கு இருக்கிற வரை சளி இருக்குன்ற ஒரு பழமொழி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல உள்ள தூசுகள், கண்ணுக்கு தெரியக்கூடிய தூசுகள் இதெல்லாம் வந்து மூக்கிலே ஃபில்டர் ஆகிட்டு எக்ஸ்ட்ரா ஃபில்ட்ரேஷனுக்காக சைனஸ்க்கும் த்ரோட்க்கும் போயிட்டு 100% பியூரிஃபைடு ஏர் தான் லங்ஸ்க்கு வந்து போகுது. இப்போது இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தூசு ஒவ்வாமையை நம்ம கிளியர் பண்ணுறோம், சைனஸை வந்து நம்ம கிளியர் பண்ணிடுறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஆஸ்மேட்டிக்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து கம்மி. நிறைய பேருக்கு இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தூசு ஒவ்வாமை நோய் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. இப்போ நாள்பட்ட அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அவங்களுக்கு சைனசைட்டிஸாக வரக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உண்டு. அதுக்கப்புறம் அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. தொண்டையையும் அது வந்து பாதிக்கும். ஸோ உங்களுக்கு அலர்ஜி பிரச்சனை இருக்குது, சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஆரம்பத்திலே நீங்கள் கவனித்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். ஓகே, இப்போ ஒருத்தவங்க சைனஸ் இருக்குன்னா அது ப்ரிவென்டிவ் என்ன பண்ணலாம் வராமல் இருக்கிறதுக்கு? ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய காய்கறிகள், கீரை, பழங்கள், எதிர்ப்புத்தன்மையை அதிகமாக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். அடுத்தது சரியான முறையில் மூச்சு பயிற்சி வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த உணவுப் பொருட்கள் ஒத்துக்கலையோ அந்தந்த உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒரு சிலருக்கு வெயிலில் போனாலும் சைனஸ் ஹெட்டேக் வரும், ஒரு சிலருக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா சைனஸ் ஹெட்டேக் வரும், ஒரு சிலர் பச்சை தண்ணியில் குளிச்சாங்க அப்படின்னா சைனஸ் ஹெட்டேக் வரும். முக்கியமாக பெண்கள் வந்து இந்த மாதவிலக்கு டைமில் 3 நாள் தொடர்ந்து தலைக்கு குளிப்பாங்க. 4வது நாள் அவங்களுக்கு வந்து சைனஸ் ஹெட்டேக் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. நிறைய பேர் அந்த மாதிரி வருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு குளிக்கிறாங்க அப்படின்னா தலைக்கு குளித்ததுக்கப்புறம் நல்லா துவட்டிட்டு வெயில்லையோ அல்லது ஃபேன் காற்றுலையோ முடியை நல்லா காய வைக்கிறதுக்கு, வெயில்லையோ அல்லது ஃபேன் காற்றுலையோ முடியை நல்லா காய வைக்கிறது நல்லது.
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில வந்து அந்த ஈர துணியை கட்டிட்டு ரொம்ப நேரம் இருப்பாங்க. அது தலைவலியை இன்னும் அதிகமாக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, தலை வந்து ரொம்ப பாரமா இருக்கு, தலை நீர் கோர்த்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சார் பண்ணணும்? இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டீமிங் தான் ஃபர்ஸ்ட் எய்டு. மஞ்சள் தூள் போட்டோ அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிந்துரைக்கப்பட்ட அந்த ஆவி பிடிக்கிற மருந்து அதை வந்து வெந்நீரில் போட்டோ அவங்க வந்து ஸ்டீமிங் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்டீமிங் வந்து உங்களுக்கு அந்த பூந்தசைகளை இலக்கி விடுறதுனால அந்த சைனஸ் அறையில் வந்து சேர்ந்திருக்கிற நீரோ அல்லது திரவமோ உங்களுக்கு வெளியே நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ ஒரு இமீடியட் ரிலீஃப் வந்து அது கிடைக்கும். இப்போ வீசிங் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பஃப் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சார். அது கடைசி வரைக்கும் பஃப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணுமா? இல்ல அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா சார்? டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் அந்த இன்ஹேலர்ஸையோ அல்லது பஃப்பையோ குழந்தைங்களோ பெரியவங்களோ தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா அவங்க எந்த பீரியட்க்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த பீரியட் வரை தான் நீங்கள் அந்த இன்ஹேலரையோ பஃப்பையோ வந்து யூஸ் பண்ணணும். இப்போது நிறைய வந்து ஊக்க மருந்து கலந்த பஃப் அல்லது இன்ஹேலர் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அதை யூஸ் பண்ணால் எந்த ஒரு பலனும் இருக்காதுன்றதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சைனஸ் ஹெட்டேக் இருக்குல்ல சார், சைனஸ் ஹெட்டேக் வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னு சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சைனஸ் ஹெட்டேக் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து தலைவலி இருக்கலாம், தலையை அப்படி ஆட்டினா தண்ணி ஆடுற மாதிரி இருக்கலாம், இந்த இடத்துல உங்களுக்கு ஹெவினஸ் இருக்கலாம், வீக்காக இருக்கலாம், மூக்கடப்பு இருக்கலாம், கண்ணில் வலி இருக்கலாம், கண்ணில் இருந்து தண்ணி கொட்டலாம், உங்களுக்கு தலை பாரமாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து இருக்குது அப்படின்னா சைனஸ் ஹெட்டேக் அப்படின்னு அர்த்தம். அப்போ சைனஸ் ஹெட்டேக் வந்து என்ன சார் ட்ரீட்மெண்ட்? சைனஸ் ஹெட்டேக்கு ப்ராப்பரான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த சைனஸ் ஹெட்டேக் பிரச்சனையிலேருந்து அவங்க அழகாக வெளியே வரலாம். சரி, பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒத்த தலைவலி இருக்குது சார், அவங்க என்ன சார் பண்ணலாம் சரியாக வரதுக்கு? நிறைய பேருக்கு அந்த ஒத்த தலைவலி இருக்குது அப்படின்னா மாத்திரையை போட்டு அவங்க பாட்டு வேலையை பார்ப்பாங்க. மாத்திரையை போட்டு வேலையை பார்த்தா கூட அந்த தலைவலி அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சத்தத்தை கேட்டாலோ சின்ன வெளிச்சத்தை பார்த்தாலோ ஹெட்டேக் வந்து ரொம்ப அதிகமாகும். அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்டு ரூமில் ஒரு இருட்டு ரூமில் கடிகாரம் உள்ள டிக் 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 அந்த சவுண்டு கூட அவங்களுக்கு மைக்ரைன் ஹெட்டேக்கு அதிகமாகும். அந்த சவுண்டு கூட இல்லாமல் சைலண்ட்டாக படுத்திருந்தால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு ரூமை எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபேனை மட்டும் அல்லது ஏசியை மட்டும் போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா தூங்கினாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு இந்த ஹெட்டேக் இஷ்யூ வந்து கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த அழுத்தி பிடிப்பாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இங்கே அழுத்தி பிடிச்சா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ரிப்பனையோ அல்லது துண்டையோ தலையில் போட்டு இறுக்கி கட்டுவாங்க. அந்த மாதிரி கட்டினா அந்த நேரத்துக்கு வலி குறையிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குமே தவிர உண்மையிலேயே அது வந்து வலியை குறைக்காது. ஸோ உங்களுக்கு மைக்ரைன் ஹெட்டேக் இருக்குது அப்படின்னா, எனக்கு தலைவலிக்குது, கொஞ்சம் நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் சைலண்ட்டாக விடுங்க அப்படின்ட்டு உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் வீட்லேயோ உங்கள் பிள்ளைங்கள்ட்டையோ நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு க்ளோஸ்டு ரூமில் நல்லா படுத்து தூங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மைக்ரைன் ஹெட்டேக் ரிலீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. தொடர்ந்து அந்த மைக்ரைன் ஹெட்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி எதனால் இந்த மைக்ரைன் ஹெட்டேக் வருது, ஸ்ட்ரெஸ்ஸா அல்லது சம் அதர் ரீசனா அப்படின்றத ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மைக்ரைன் ஹெட்டேக்லேருந்து ரிலீவ் ஆகலாம். இப்போ இந்த மைக்ரைன் ஹெட்டேக் இருக்குல்ல சார், இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்டான கேஸ் வச்சு பார்த்துருக்கீங்களா? மைக்ரைன் ஹெட்டேக்கில் டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து நிறையவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் ரிலேட்டட் மைக்ரைன் ஹெட்டேக், அதாவது செக்ஸ் அசோசியேட்டட் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தார். இவங்க வந்து என் கூட செக்ஸ் வச்சுக்கவே வரமாட்டேன்றாங்க, வச்சா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க, என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு கவுன்சிலிங்காக வந்தாங்க. அப்படி கவுன்சிலிங்காக வரும்பொழுது அந்த அம்மா கிட்ட பேசும்பொழுது அவர் வந்து அவருக்கு தேவையை முடிச்சுட்டு போயிடுறாரு, என்னால் வந்து ஆர்கசம் ரீச் ஆக முடிய மாட்டேங்குது, எனக்கு தேவையானது எதுவுமே அவர் பண்ண மாட்டேன்றாரு, அவருடைய நீட்ஸ்க்காக மட்டும்தான் வராரு, அவர் என்னை ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது நான் வந்து பீக்கு ரெடியாக ஆரம்பிக்கும் பொழுது அவர் எல்லாமே முடிக்கிறதுனால அது எனக்கு ஹெட்டேக்கில் வந்து முடியுது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஆர்கசமிக் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆர்கசம், ஒரு சிலருக்கு ஆர்கசம் ரீச் ஆனாலும் ஹெட்டேக் வரலாம், ஒரு சிலருக்கு ஆர்கசம் ரீச் ஆகலைனாலும் வரலாம். ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது 2 பேருக்குமே முழு திருப்தியில் வந்து முடியணும். இப்போ ஒருத்தருக்கு மட்டுமே முடிஞ்சது இன்னொருத்தருக்கு முடியலை அப்படின்னா அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்னால கூட அந்த ஹெட்டேக் வந்து வரலாம். ஸோ உங்களுடைய பார்ட்னருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது வந்து அங்கே ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், மைக்ரைன் ஹெட்டேக் இருக்குது அப்படின்னா ஒரு டாக்டர் கிட்ட நேரில் நீங்கள் கன்சல்ட் பண்ணும் பொழுது அவங்க ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வை வந்து உங்களுக்கு எளிதாக சொல்லிடுவாங்க. இப்போ நீங்களா செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கிறீங்க அல்லது டாக்டர் கிட்ட உண்மையை சொல்லலை அப்படின்னா அந்த ஹெட்டேக் இஷ்யூலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும்.
ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் போறீங்க அப்படின்னா அந்த டாக்டர் கிட்ட மறைக்காமல் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கான தீர்வு எளிதாக கிடைக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை தலைவலி எதனால வருது, வரதுக்கு என்ன காரணமா இருக்கு, ஒற்றை தலைவலி இருக்குன்னு என்ன சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒத்துக்கினதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி முரளி.